ஹம்டார்ட் நிறுவனத்தின் பிரபல பானமான ரூஹ் அஃப்சாவை தாக்கி பாபா ராம்தேவின் பதஞ்சலி வெளியிட்ட சர்பத் ஜிஹாத் வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் அனைத்தையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாபா ராம்தேவ் அவரது பதஞ்சலி நிறுவனத்தின் சர்பத்தை அறிமுகப்படுத்தி வெளியிட்ட வீடியோவில் சில நிறுவனங்கள் சர்பத்துகளை தயாரித்து மசூதிகளை உருவாக்கும் நிலையில் நமது சர்பத்துகள் குருகுலங்களை உருவாக்குகிறது. லவ் ஜிஹாத் போல இது சர்பத் ஜிஹாத் என்ற பிரபல சர்பத் பிராண்டான ரூஹ் அஃப்சாவை மத ரீதியாக தாக்கி பேசிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து ரூஹ் அஃப்சாவை தயாரிக்கும் ஹம்டார்ட் நிறுவனம் பாபா ராம்தேவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. வழக்கில் ஹம்டார்ட் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோக் தகி பாபா ராம்தேவின் பேச்சு ரூஹ் அஃப்சாவை இழிவுபடுத்துவதையும் தாண்டி வெறுப்பு பேச்சுக்கு சமமானது என்று தெரிவித்தார். இதையடுத்து ராம்தேவுக்கு எதிரான மனுவை விசாரித்த நீதிபதி அமித் பன்சால் பாபா ராம்தேவின் பேச்சு நீதிமன்றத்தின் மனசாட்சியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. எதிர்காலத்தில் பாபா ராம்தேவ் எந்தவிதமான அறிக்கையோ விளம்பரங்களையோ அல்லது சமூக ஊடக பதிவுகளையோ வெளியிட மாட்டேன் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் பாபா ராம்தேவ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் நாயர் சர்ச்சையை ஏற்படுத்திய வீடியோக்கள் உடனடியாக நீக்கப்படும் என்று தெரிவித்தார்.